கார்கில் வீரமரணமடைந்த மேஜர் சரவணன் 25ஆம் ஆண்டு நினைவு விழா ஆட்சியர் மற்றும் ராணுவ அதிகாரிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். கடந்த 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் எதிரிகளை சுட்டு வீழ்த்தி அவர்களது 2 முகாம்களை தனது ஏவுகணையால் தாக்கி அவற்றை முழுவதும் அழித்துவிட்டு பின்னர் முதல் ராணுவ அதிகாரியாக வீரமரணமடைந்த திருச்சியைச் சேர்ந்த மேஜர் சரவணனின் வீர தீர செயல்களை பாராட்டி இந்திய அரசு பாட்டலிக்கின் கதாநாயகன் என்ற நாட்டின் உயரிய விருதான வீர் சக்ரா என்ற விருதையும் வழங்கி கௌரவித்தது. வருடந்தோறும் அவரது நினைவை போற்றும் வகையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வெஸ்ட்ரி பள்ளி ரவுண்டானாவில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அதன்படி 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவகத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், திருச்சி ஸ்டேஷன் கமாண்டர் கர்னல் சுதீப் சட்டர்ஜி, என்சிசி குரூப் கமாண்டர் கர்னல் சுனில் பட் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மேஜர் சரவணன் மைத்துனரும் மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான செந்தில்குமார், மேஜர் சரவணன் நினைவிடத்தில் 24 மணி நேரம் பறக்கும் வகையில் சுமார் 56 அடி உயரமுள்ள தேசிய கொடியை வைப்பதற்கான அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் கார்கில் நினைவு தினமான ஜூலை 26ஆம் தேதி அது நிறுவப்படும் என தெரிவித்தார். வணக்கம். எனது பேர் செந்தில்குமார். மேஜர் சரவணன் அவர்களது மைத்துனன் டாக்டர் சித்ரா செந்தில்குமார், மேஜர் சரவணனோட சகோதரி. 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று நாங்கள் இந்த மெமோரியலில் சில ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு அருண் நேரு, திருச்சியை சேர்ந்த திரு அருண் நேரு, மேயர் அன்பழகன் சார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதீப் சார், சரவணன் மிஸ்டர் வி சரவணன் ஐஏஎஸ் கார்பரேஷன் கமிஷனர் மற்றும் ஆர்மியை சேர்ந்த மேலதிகாரிகள் இன்று பங்கு பெற்று சரவணன் சிலைக்கு மலவளையம் வைத்து மரியாதை செய்தனர். இதில் நாங்கள் ஒரு 56 அடிக்கான ஒரு தேசிய கொடியை வைப்பதற்காக பர்மிஷன்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது கிடைத்ததென்றால் ஜூலை 26 அன்று அந்த 24 மணி நேரமும் பறக்கக்கூடிய தேசிய கொடியை இந்த இடத்தில் நிறுவி ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ் அன்னைக்கு அதை திறப்பு விழா பண்றதுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.